மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நீங்களே கேளுங்களேன். என்ன நியாயம்னு? அது என்ன அப்படின்னா, நேத்து நடிகர் விஜய் அவர்கள் பேச்சுவாக்குல ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, 1972, 1967 இந்த 2 காலங்கள்ல அரசியல்ல என்ன மாற்றம் தமிழ்நாட்டுல நடந்துச்சோ, அந்த மாற்றத்தை நான் உருவாக்குவேன். ஏன்னா நானும் அப்படித்தான் அப்படின்றாரு. அவர் மறைமுகமா என்ன சொல்றான்ற நான் சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, 1967ல அண்ணாதுரை அவர்கள் காங்கிரசுடைய ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. அதற்கடுத்து 1972 பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு விலகி அதிமுகவை தோற்றுவித்து திமுகவை முடிவு கட்டி அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. இந்த விதமாக ஒரு அண்ணாதுரையும் ஒரு எம்ஜிஆரும் போல நானும் இங்க மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாருல விஜய். இந்த சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தன்னை அவர் ஒரு அண்ணாதுரைனும் தன்னை ஒரு எம்ஜிஆர்னு அவர் நினைச்சுக்கிறாருன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, புலியை பார்த்து நாய் சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்கு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்கு. எப்படினாலும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். இப்ப ஏன் நான் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. என்ன அப்படின்னா, அண்ணாதுரையோட ஒப்பிடல. அண்ணாதுரை அதற்கு முன்பு சுமார் 35 வருஷங்கள் தன்னுடைய பொது வாழ்க்கையில இருக்காரு. அவர் அன்னைக்கு திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், அண்ணாதுரையுடன் இருந்த மிக முக்கியமான 5 பெரும் தலைவர்கள்ல என்.வி. நடராஜன், சொல்லின் செல்வன் சம்பத்து, இரா நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் மதியழகன். இந்த மாதிரி அண்ணாதுரையுடன் சேர்ந்த நபர்கள் எல்லா பேருமே நீங்க மேடையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எது சம்பந்தமா பேச சொன்னாலும் சரி, நாட்டின் மக்கள் சார்ந்து எது சம்பந்தமா சரி, இல்லாட்டி அவங்க திராவிட கொள்கை சம்பந்தமாவும் சரி, நீங்க பேச சொன்னீங்கன்னா 3 மணி நேரம் விட்டாலும் அதை தொடர்ந்து சலிக்காம பேசக்கூடிய நபர்கள். ஏன்னா அவங்களும் திராவிட கொள்கையோட ஒரு 20-25 வருஷம் பயணமானவங்க. எல்லா பேருக்குமே அண்ணாதுரையோட 5 வயது குறைவா இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இரா நெடுஞ்செழியனுக்கு ஒரு 10 வயசு குறையலாம். மற்றவங்க எல்லாருமே 5 வயது குறைவானவங்க. எனவே யாருமே அண்ணாதுரைக்கு குறைவான நபர்கள் கிடையாது. எல்லா பேருமே அவங்களுடைய கொள்கை சார்ந்து எந்த மேடையுமே சந்திக்க தயாரான நபர்கள். முதலாவது. இந்த 2வது என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு 25 வருஷம் பொது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருந்தது. எனவே நீங்க பொது மேடைன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த இடத்துக்கும் ட்ரெயினை பிடிச்சி இல்லாட்டி மாட்டு வண்டியை பிடிச்சாவது அதில் போய் சேர்ந்துருவாங்க. அங்கே போய் உரையாற்றணும், மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும்ன்றது உங்களுக்கு திராவிட சிந்தனை பிடிக்குது பிடிக்கல 2வது விஷயம். அவங்களுடைய உழைப்பை நீங்க மறுக்கவே முடியாது. அது தெரு தெருவா அவங்களுடைய பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. இது முதல் கட்ட தலைவர்கள். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வராங்களே, கருணாநிதி ஆரம்பிச்சு வைகோ வரைக்கும் கூட எல்லா பேருமே அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க பார்த்தா தெரியும், அண்ணாதுரை எந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதிப்பு உருவாக்கியிருக்காங்க. எனவே இந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை தாண்டி எந்த அளவுக்கு இவங்க பொது வாழ்க்கையில தெளிவா மக்களுடன் கனெக்ட் ஆயிருந்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கு புரியும். எனவே ஏதோ அண்ணாதுரை அவர்கள் திடீர்னு ஆரம்பிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு அப்படியே ஓட்டெல்லாம் மாத்தி போட்ட மாதிரி பேசுறது நியாயம் கிடையாது. அண்ணாதுரை அவர்கள் முழுமையாக அந்த திராவிட இயக்கத்தினுடைய நகர்வு இருக்கு இல்லையா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்வு, அது வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு முக்கியமான ஈர்ப்பு சக்தியா இருந்தது எம்ஜிஆர் அவர்கள். இப்ப அது எம்ஜிஆர் போறது. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் 1972ல திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுகவை தோற்றுவிச்சு வெற்றி பெறான்னு வச்சுக்கோங்க. ஆனா அதற்கு முன்பு இருந்தக்கூடிய 2 வருடங்கள்ல தமிழகம் முழுவதும் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, எம்.ஜி. ராமச்சந்திரன் அப்படின்ற பின்பத்தை தாண்டி மக்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்களால் அவர் வஞ்சிக்கப்பட்டார், கருணாநிதி அவர்களால் அவர் பாதிக்கப்பட்டார். அவர் அரசியல்ல உள்ள நுழையும் போதே அவர் என்ன மாதிரி சொல்வார் அப்படின்னா, நான் கணக்கு கேட்டேன், கணக்கு கேட்டதுனால என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இதுல நான் என்ன தப்பு செஞ்சேன்? எம்.ஜி. ராமச்சந்திரன் நானு, எம்ஜிஆர் சொல்ற விஷயம்னா, எம்.ஜி. ராமச்சந்திரன் நானு உங்களை நம்பி வந்திருக்கேன். இதனுடைய முடிவானது மக்கள் முடிவு, மகேசன் முடிவு நான் ஏத்துக்கிறேன். இந்த விஷயமா தான் போவார். எனவே நீங்க அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எம்ஜிஆரோட புத்திசாலித்தனம் தன்னை பாதிக்கப்பட்டனாவும், தனக்கு அநீதி நடந்திருக்கணும், தனக்கான அநீதின்றது மக்கள் கேட்கணும் அப்படின்னு அவர் சூப்பர் ஸ்டாரை தன்னை காட்டிக்கல, அவர் பிலிம் ஸ்டாரை தன்னை காட்டிக்கல, அவரு தனக்கான அநீதிக்கு நியாயம் கேட்டு போனதா காமிச்சுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய லெவல்ல ஒரு எமோஷனல் வேவை உருவாக்கி விட்டுச்சு. அதை விட ரொம்ப முக்கியம், அண்ணாதுரை இருக்கும்போதே தெளிவா சொல்லுவாரு, இந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தினுடைய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூவ்மெண்ட்ல மிக முக்கியமான கிளாமரா இருந்தது, அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல ஈர்ப்பா இருந்தது யார் அப்படின்னா எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தான். எனவே அவருடைய ஃபேஸ்ன்றது அந்த அளவுக்கு மக்களுக்கு சினிமாவை தாண்டி அந்த கொள்கை விஷயங்கள் போய் சேர்ந்துருந்துச்சு. அவரும் வெறும் சினிமால மட்டும் அவர் இல்ல, திமுக திராவிட சிந்தனைகள் சார்ந்து சுமார் 20 வருஷத்துக்கு மேல அதுல பயணமானவர். எனவே அவரை வெறும் பிலிம் ஸ்டாரை மட்டும் பார்க்க முடியாது, அவரும் அப்படியான நபர் தான். அவருடன் இருந்த நபர்களும் அனுபவம் மிக்க நபர்கள். அந்த நேரத்துல திமுக விட்டு வெளியேறிய முக்கியமான நபர்கள்ல வீரப்பன்ல ஆரம்பிச்சு பன்ருட்டியார் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அனுபவமான நபர்கள். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அண்ணாதுரைக்கு ஒரு கிராஃப் இருந்துச்சு, அந்த கிராஃப் வேற,
எம்ஜி ராமச்சந்திரனுக்கு இருந்தது ஒரு கிராஃப், அது ரெண்டு பேர். ஆனா ரெண்டுக்குமே நியாயமான ஒரு கிராஃப் இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு தன்னை விஜய் சொல்லிக்கிறார்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்ப அண்ணாதுரை சொன்னோம் இல்லையா, இல்ல எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கட்டும், இந்த நபர்களுக்கு பக்கத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு ஆளை அவரால் காட்ட முடிஞ்சது. அதனால 2 வருஷம் ஆட்சி இருந்துட்டு அவர் மறைஞ்சாலும் இன்ன வரைக்கும் அண்ணாதுரை வச்சு ஒரு பெரிய அரசியல் நகர்வு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்கள் பக்கத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு? புஷி ஆனந்த் இருக்காரு. அவர்கிட்ட மைக்கை நீட்டுங்க, பப்ப பப்ப தத்த தத்தண்டுவார். அதுக்கு அடுத்து இருக்கிறது லயோலா மணி நினைக்கிறேன். அவன் பேசுற பேச்சுக்கு அவன் பக்கத்துக்கு நாய் கூட மதிக்காது. அந்த அளவுக்கு அவன் பேசிட்டு இருக்கான். வேற யார் இருக்கா? தாடி பாலாஜியா? நெஞ்சில பச்சை குத்தி தீராரு தாடி பாலாஜி. தாடி பாலாஜி ஒரு முக்கியமான ஆளா? இல்ல லயோலா மணி ஒரு முக்கியமான தலைவரா? இல்ல புஷி ஆனதுக்கு பாண்டிச்சேரியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது இவர் முழுசா அரசுக்குள்ள வரட்டும், நானே போட்டு உடைக்கிறேன். புஷி ஆனது ஒரு முக்கியமான தலைவரா? எங்க மைக்கை நீட்டுக்கு என்ன கொள்கை அவங்க கிழிச்சுறாங்க நான் பாக்குறேன். எனவே முதலாவது நீங்க 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கவும் கிடையாது, அப்படியான செயல் தாக்கத்துல நீங்க இருந்ததும் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், அண்ணாதுரை அவர்களுடன் எம்ஜிஆரோடும் ஒப்பிடுறது இல்லையா, இது ஒரு அநாகரிகமான போக்கு. நீங்க எப்படி இதை கொண்டு போயிருக்கணும்? அண்ணாதுரை அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அந்த இருவருடன் நான் ஒப்பிட விரும்பல. ஏன்னா அவங்க 2 பேரும் மேதைகள், அவங்க 2 பேரும் பெரிய உயரம், இமாலயமான உயரம். அவங்களோட என்னை ஒப்பிட விரும்பலன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை கொஞ்சம் பக்குவமா தாழ்த்திக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும்னா, நாம் எளிய மக்களா அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சு வரேன் அப்போ நீங்க ஒரு எமோஷனல் கனெக்டோட பேசுன்னு வச்சுக்கோங்க, நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு நான் அண்ணாதுரை தான், நானே எம்ஜிஆர் தான் வச்சுக்கோங்க, மக்கள் இருக்கான் பாரு கடுப்பாயிருங்க. முக்கியமா எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கான் பாரு, இது இரிட்டேட்டான வேலை, அதாவது எரிச்சல் ஊட்டும் வேலைன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஒப்பிடுறதே தப்பா இருக்கும்போது அவர் தான் நானு நீ மறைமுகமா சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும். எந்த இடத்துல நமக்கு தீவிரமான கோபம் ஏற்படுது அப்படின்னா, அண்ணாதுரையோட ஒப்பிடும்போது நான் திரும்ப சொல்றேன், திராவிட சித்தாந்தத்தோட 1008 மாற்று கருத்துக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஒரு அரசியல் தலைவராக அவர் உருவாக்கின உழைத்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மறுக்க முடியாது. அவரு அண்ணாதுரை ஒரு ஆசிரியர், அவர் ஒரு நூல் எழுதுறாரு, அவர் பல நூல்கள் எழுதுறது மட்டும் கிடையாது, பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருக்காரு, தன்னோட கொள்கைகளை 25 வருஷத்துக்கு மேல கொண்டு போய் சேர்க்கிறாரு. இவரை 2வது இடத்துல இருக்காங்களே NV நடராஜன், அவரும் பத்திரிகை நடத்துவார். அவர் திராவிடன் நாளிதழுடைய ஆசிரியர். 3வது இடத்துல சம்பத் இருக்கார்ல, அவர் சண்டே டைம்ஸ் உடைய ஆசிரியர். 4வது இடத்துல இருக்காரு இல்லையா யாரு, இரா நெடுஞ்செழியன் எழுதாத புக்கே கிடையாது. 5ஆம் இடத்துல இருக்காங்க. இப்ப நீ எவரை எடுத்தாலும் சரி, எல்லா பேருமே முதலாவது ஆசிரியர்கள், பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய அளவில் பணியாற்றினவங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்னன்றத கை வந்த கலை, எங்கெங்க என்னென்ன பேசணும்னு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு யாரும் சொல்லி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மேடையில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா பேருக்குமே தெரியும், ஏன்னா களத்துல நிக்கிறாங்க. இல்ல ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராக அவங்க இருக்கும்போது அவங்க அன்றாடம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசி ஆக வேண்டியிருக்கு. அவங்களுடைய 25 வருஷ பயணத்தின் அனுபவம் தான் அவங்க அரசியல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் வெற்றிகரமா சேர்றதுக்கு முக்கியமான காரணம் வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த லயோலா மணி இருக்கால, அவனுக்கு என்ன தகுதி? புஷி ஆனந்த் எத்தனை பத்திரிகை நடத்த முடியும்? பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருக்குமா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டா? அந்த ஸ்டேஜ்ல பாக்குறேன், ஒருத்தர் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருத்தர் கூட படிப்பறிவு வச்சுக்கவேன் இன்னும் பேசுற கதையே வேறு. எல்லா பேரோட நோக்கம் என்னவா இருக்கு? எல்லா பேரும் ஒரு சினிமா வட்டத்துல திரையரங்குகளுக்குள்ள போய் விசில் அடிச்சு பார்த்துட்டு வந்தோம், இன்னைக்கு வெளியே வச்சு பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவுதான். இதை தவிர என்ன ஒரு குவாலிட்டியான ஒரு சரியா கொள்கையை உள்வாங்கி ஒரு தரமான இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய, நான் சொன்ன நபர்கள், அந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நபர்கள் யார் உன் பக்கத்துல இருக்கா? எதுக்கு இந்த மாதிரி உன்னைய அண்ணாதுரையோடையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ற? இந்த மாதிரி ஒப்பிடுறத புத்தி எதனால என்ன வருது? ஏற்கனவே நீனு ரஜினி அவர்களோட ஒப்பிட்டு நான் சூப்பர் ஸ்டார் தம்பி அப்படி இப்படின்னு பேசி அதுல முன்னேறதுக்கு ஒரு குறுக்கு வழியை உங்க அப்பாவும் நீனு பாத்தீங்க. இப்ப இதுல ஒரு குறுக்கு வழியா அண்ணாதுரை தான் நானே, எம்ஜிஆர் தான் நானும் வரேன். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி 2 இடத்துல நீ பேசுன்னு வச்சுக்கவேன், மரண அடி அரசியல்ல உண்டு. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல விரும்புற விஷயம் இதுதான். இந்த மாதிரி அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பொது வாழ்க்கையில இருந்து மக்களுடைய பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சு ஆசிரியர்களா இருந்து எழுதி எழுதி பேசி பேசி 25 வருஷமா இந்த களத்திலேயே மக்களை பார்த்து வந்த நபர்களை, அதோட தலைவர் அந்த அண்ணாதுரையும் நீ உன்னோட ஒப்பிடுறேன்னா நீங்களே மக்கள்கிட்ட இப்ப நியாயம் சொல்லுங்க. முதல்ல நான் கேட்டல, நீங்களே நியாயம் சொல்லுங்க. நேத்து பேசுறாரு, அதிகபட்சம் 10 நிமிஷம் பேசுறாரு. அந்த 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் நின்றுட்டாரு. என்னன்னு சொல்லிக்கிறாப்ல, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு போட்டிட்டே நிக்கிறான் மனுஷன்.
அப்ப அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றதுக்கு உங்களால 10 நிமிஷத்துக்கு தயாராக முடியல. விஜய் அவர்களுக்கு அந்த லட்சணத்துல கவனம் இருக்கு. சாதாரண ஸ்கூல் பையன் இருக்கான் பாருங்க, அவனை ஆண்டு விழாவில் பேசினாலும் ஒரு வாரம் உட்காந்து தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும் வச்சுக்கோங்க. நீ இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்த போற, அதுல ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாம நீ வந்துட்டு பெப்பன்னு அந்த பேப்பர்ல இருக்கிறத கையமுயான்னு ஒப்பிச்சது மட்டும் இல்லாம தட்டு தடுமா நின்றுட்டு லாஸ்ட்ல ஒன்று சொன்ன பாரு, என்னை முடிக்க முயற்சி பண்றாங்க. எதையாவது பேசுறதா நான் கேட்கிறேன். இந்த மாதிரி நீ பேசிட்டு போனா நீ உன்னையவே நீ முடிச்சுப்ப, அது பிரச்சனையே கிடையாது. இதுல கவனம் இல்லாதனாலதான், இது மக்கள் விஷயத்துல உனக்கு போதுமான அறிவு இல்லாதனாலதான் உனக்கு அரசியல் ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆளுகளுக்கு அவங்களே பெரிய அறிஞர்களாக இருந்தாங்க, மக்கள் பிரச்சனை அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. உனக்கு அதிகபட்சம் வந்து சேர்ந்தது லயோலா மணி. அவனை கூப்பிட்டு பேச விட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எங்க தலைவர் பேசுறத பாடுறான், எங்க தலைவர் நடக்கிறத பாடுறான், எங்க தலைவர் சிரிக்கிறத பாடுறான். இதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவன் 20 வருஷமா அதே பார்த்துருக்கான். மக்களை நீங்க சொல்லுங்க, அண்ணாதுரை முன்னாடி இருந்து 20 வருஷம் பயணமான நபர்களுடைய தகுதி என்ன? இந்த ஆளோட இருந்து பயணமான லயோலா மணி போன்ற நபர்களுடைய தகுதி என்ன? எனவே அண்ணாதுரை அவர்கள் எம்ஜிஆர் மட்டும் கிடையாது, யாருடனும் விஜய் அவர்கள் தன்னை ஒப்பிட்டு அதை நிகரா கொண்டு வந்து வச்சுக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அது அவர் தொடர்வார் என்றால் நான் சொல்றேன், சந்தி சிரிச்சு போகும். அந்த அளவுக்கு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும், மரியாதை கிட்ட போகும். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.